ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை நேர்மையாக உள்ளவர்களையெல்லாம் அள வைக்கிறது, நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுபவனை நன்றாக வாழ வைக்கிறது என வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா? இதோ உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என் செல்லமே. அதனால்தான் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் உன்னிடம் கொண்டு வந்து ஒப்படைப்பதற்காகவும் நீண்ட நேரமாக உன்னிடம் பேசுவதற்காக காத்திருக்கிறேன். உன்னை தேடி வந்த உன் வராகி அம்மா என்னை அன்போடு உள்ளே அழைப்பாயா? சேர்த்துதான். உப்பு கூடினாலும் குறைந்தாலும் கடைசியில் குப்பையில் தானே போகும். அதே போலதான் சில உறவுகளிடமும் நீ அளவோடு நட்பு வைத்துக் கொண்டால், அளவோடு பேச்சும் பழக்கமும் வைத்துக் கொண்டால் எவ்விதத்திலும் உனக்கு துன்பம் வராது என் செல்லமே. அவரும் உன்னை எந்த காலத்திலும் இகழ்வாக பேசும் சூழ்நிலையும் வராது. நடிக்க தெரிந்தவனெல்லாம் நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உன் மனதில் பட்டதையெல்லாம் உள்ளதையெல்லாம் நீ சொல்வதால் தானே உன்னை எல்லாரும் கெட்டவனாகவும் எதிரியாகவும் நினைக்கிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளேன் செல்லமே, யார் எப்படி வேண்டுமானாலும் உன்னை நினைத்து கொள்ளட்டும். நீ உனக்கான பாதையில் உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாய் தெளிவாய் வாழ்வதற்கான வேலைகளை செய்து முன்னேறி போய்கொண்டே இரு. ஒரு வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் பறவையானது அதன் உடலில் இருக்கக்கூடிய ஒரு சிறு சிறகு விழுந்து விட்டது என்பதற்காக அப்படியே பறப்பதை நிறுத்திவிட்டு வருத்தப்படுமா என்ன? இடையில் என்ன நடந்தாலும் எதிலும் கருத்து கொள்ளாமல், எதையும் யோசனை செய்யாமல், வருத்தப்படாமல் அது எங்கு போய் சேர வேண்டுமோ அந்த இடத்திற்கு பறந்து போய் சென்று சேர்கிறது அல்லவா? அதே போல உன் வாழ்விலும் நீ நினைத்த லட்சியத்தை அடைவதற்கு என்ன தடைகள் வந்தாலும், எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் அதை பெரிதாய் பொருட்படுத்தாமல் முன்னேறி போய்கொண்டே இரு என் தங்கமே. உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் உன் வராகி அம்மா நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். அப்படித்தான் உனக்கான நல்ல நேரம் இப்போது பிறந்துள்ளது. இனி எல்லாமே உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் நடக்கும்படி சிறப்பாய் சந்தோஷமாய் உனக்கான விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன். நீ வருந்த வேண்டிய அவசியமே இல்லை என் செல்லமே. இடையில் வந்தவர்களுக்காகவும் போவதற்களுக்காகவும் நீ ஏன் உன் பயணத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும்? யார் உனக்கு நல்லது செய்தாலும் சரி, கெடுதல் செய்தாலும் சரி, உனக்கு துரோகமே செய்தாலும் சரி, ஏமாற்றத்தை உண்டாக்கினாலும் சரி, நீ நினைத்ததை அடைவதற்கு வேறு எந்த வழியில் முயற்சி செய்யலாம் என யோசித்து நல்வழியை பின்பற்றி போய்கொண்டே இரு. நல்லவன் ஜெயிக்க ஆரம்பிக்கும் போதே வாழ்க்கை முடிந்து போய்விடுமோ என பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ மிகவும் மகிழ்ச்சியாய் அனுபவித்து வாழும்படி எல்லா அருளையும் ஆசீர்வாதங்களையும் இப்போது உனக்கு கொடுக்க போகிறேன். அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழகுவதற்கு நீ கற்றுக்கொண்டு விட்டாய். அந்த அளவிற்கு ஒரு சில அனுபவங்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டதல்லவா? எப்போது பார்த்தாலும் வாழ்க்கையை நினைத்து அஞ்சிக்கொண்டே வாழக்கூடாது என் செல்லமே. அதே போல நம் வாழ்வில் இவர்கள்தான் இருக்க வேண்டும் என அவர்களிடம் போய் நீ கெஞ்சிக்கொண்டும் வாழ அவசியமில்லை. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த விஷயங்களையும் உனக்கு கிடைத்த உறவுகளையும் வைத்து மகிழ்ச்சியாய் வாழ ஆரம்பி. நிச்சயம் எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக தான் நான் செய்து கொண்டும் இருக்கிறேன், சொல்லிக் கொண்டும் இருக்கிறேன். உன்னை ஏமாற்றி விட்டு போனவர்களும் உனக்கு துரோகம் செய்தவர்களுமே நிம்மதியாக நன்றாக வாழும்போது ஏமாந்த நீ எதற்காக வறுமையில் வாழ வேண்டும்? எதற்காக வருத்தத்தில் துவள வேண்டும்? அவர்களை விட சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன் என நம்பு. உன் மனதில் பெரிய ஆசைகள் எதுவும் இல்லை என்பதை நான் அறிவேன். ஒரு நாளாவது எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக வாழ்ந்துதான் பாரேன். அதன் பிறகு அந்த சந்தோஷ வாழ்க்கைக்கு நீ அடிமையாகி விடுவாய். நீ எதிர்பார்த்தபடியே நிம்மதியும் சந்தோஷமும் உன் வாழ்வில் நிலைத்திருப்பதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன் என் செல்லமே. எல்லாவற்றிற்கும் எதற்கெடுத்தாலும் பதிலுக்கு பதில் பேசிக் கொண்டிருந்த நீ, எல்லோரிடமும் வாதாடி கொண்டிருந்த நீ, ஒரு சில அனுபவங்களை பெற்ற பிறகு, ஒரு சில ஏமாற்றங்களை அடைந்த பிறகு எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு வந்துவிட்டாய்தானே. அப்படி நீ வாதாடுவதால் எந்த பலனும் இல்லை என்பதையும் இப்போது உணர்ந்து கொண்டு விட்டாய்தானே. இனி உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் சிறு புன்னகையோடு அத்தனையையும் கடந்து போக கற்றுக்கொள். தவிக்கும் போது படகிலிருந்து துடுப்பை தராதவர்கள் நீ கஷ்டப்பட்டு கரை சேர்ந்த பிறகு கப்பலை அனுப்பி என்ன பயன்? நீ வருத்தப்படும் போதும் கவலையில் இருக்கும் போதும் உனக்கு வந்து துணை நிற்காதவர்கள், எனக்கு தெரியாது, எனக்கு நேரமில்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்கள், நீ நன்றாக வாழும் போது மட்டும் உன்னை தேடி வந்தால் அவர்களை நீயும் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி போய்விடு என் செல்லமே. இந்த உலகத்தில் ஒரு நல்ல வேலையும் செல்வாக்கு நிறைந்த வாழ்க்கையும் இல்லை என்றால், என்னதான் நீ சரியானதையே சொன்னாலும் கூட அதை இந்த உலகம் தவறாகத்தான் எடுத்துக்கொள்ளும். ஏதோ நீ சுயநலமாய் சொல்கிறாய் என உன்னை தவறாய் நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நீ எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எல்லாருக்கும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கென ஒரு காலம் வரும். அது சில பேருக்கு கஷ்டப்படும் போது வரும், ஒரு சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர் வரும்.
அப்படித்தான் இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் உன் வாழ்வில் எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான இன்பமான சந்தோஷ வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன். வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் அதற்கு நிறைய உறவுகள் இருக்க வேண்டும் என அவசியமில்லை. உன்னை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு இருந்தால் கூட போதுமேன் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நல்லவர்கள் போலவும் உன்னிடம் பாசமாக இருப்பது போலவும் உதவி செய்பவர்கள் போலவும் நடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மையை நீ அறிவாயா? நரி கூட நாய் மாதிரி வேஷம் போடலாம். ஆனால் நாய் அளவுக்கு நன்றியுடனும் பாசத்தோடும் நரியால் இருக்க முடியாதுதானே? ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அந்த நரியின் உண்மை குணத்தை நீ உணர்ந்து விடுவாய். அதுபோலத்தான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களும் அவர்களது உண்மை குணத்தை ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் உனக்கு உணர்த்தி காட்டி விடுவார்கள். எப்போதும் மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மறவாதே. விலங்குகளிடம் கூட கொஞ்சம் பயந்து யதார்த்தமாக நடந்து கொள்ளலாம். எது எப்படி எப்போது தாக்கும் என்பதை நீ அறிவாய். ஆனால் மனிதர்கள் எப்போது எப்படி பேசுவார்கள், எப்போது எப்படி மாறுவார்கள், எப்போது எப்படி உன்னை ஏமாற்றுவார்கள் என்பதை உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. நீதான் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. எவ்வளவுதான் நீ முயன்ற போதும் மாற்ற முடியாத விஷயங்களை நினைத்து நினைத்து வருத்தப்படுவதை விட்டுவிட்டு அது அப்படித்தான் நடக்கும், அதுதான் இயல்பு என அப்படியே ஏற்றுக்கொண்டு விடு. பக்குவங்களை உனக்கு கொடுக்கிற நானே வெற்றியையும் சந்தோஷத்தையும் கூட உனக்கு கொடுப்பேன். அன்பை அள்ளி கொடுப்பவர்களை விட பணத்தை கொட்டி கொடுப்பவரை தானே இந்த உலகம் அதிகமாக விரும்புகிறது. அப்படிப்பட்டவர்கள் உன் வாழ்வில் இல்லை என்பதையும் நான் அறிவேன். இருந்தாலும் நீ எல்லோருக்கும் அன்பை மட்டும் கொடு என் செல்லமே. தேவையில்லாத விஷயங்களை நினைத்து வருத்தப்படுவதை விட்டுவிட்டு எது தேவையோ அதற்கான முயற்சிகளை செய். உன்னை போலவே எல்லாரும் இருப்பார்கள் என நீ நினைத்தால் அதில் ஏமாற்றம் அடைவதும் காயப்படுவதும் நீயாகத்தான் இருப்பாய். ஏனெனில் உன்னை போல உண்மையாக அன்பை செலுத்தவும் நல்லது நினைக்கவும் இந்த உலகில் எல்லாரும் நல்ல மனிதர்கள் கிடையாது என்பதை புரிந்துகொள். புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீயும் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க பழகிக்கொள் என் செல்லமே. காலம் கடந்த பிறகு ஒரு விஷயத்தை நினைத்து நீ கண்ணீர் விடுவதும் சரி, அல்லது காயம் ஆறிய பிறகு உனக்கு கிடைக்கக்கூடிய மருந்தும் சரி, வயது கடந்து போன பின் உனக்கு கிடைக்கக்கூடிய உறவும் சரி, எல்லாமே பயனில்லாத விஷயங்கள். எப்போது அழுக வேண்டுமோ, எப்போது சிரிக்க வேண்டுமோ, எப்போது வாழ்க்கையை ரசிக்க வேண்டுமோ அவ்வப்போது அதை செய்துவிடு. அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என உன் வாழ்க்கையை நீ ஒதுக்கி வைக்கவோ எடுத்து வைக்கவோ முடியாது என் செல்லமே. அன்றன்றைய வாழ்க்கையை அன்றைய ரசித்து வாழ்ந்து விட வேண்டும். அப்புறம் நீ தேடினாலும் உனக்கான சிரிப்போ சந்தோஷமோ உன் வாழ்வில் கிடைக்காமல் போய்விடும் என்பதை உணர்ந்து கொண்டு நித்தமும் உன் வாழ்க்கையை ரசித்து வாழ ஆரம்பி. நீ ஆர்வமாய் கேட்கிற வார்த்தைகளை எல்லாம் அலட்சியமாய் தவிர்த்து போகும் உறவுகளிடமிருந்து நீ கொஞ்சம் ஒதுங்கியே இரு. அதுதான் உனக்கு நல்லது. 4 பேர் உன்னை குறை சொல்கிறார்கள் என்றால் நிஜமாகவே உன்னிடம் குறை இருக்கிறது என அர்த்தம் இல்லை. அந்த 4 பேருக்கும் வேறு வேலை இல்லாமல் தானே உன்னை தேடி வந்து குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உன் குறைகளை நிறைகளாக மாற்றக்கூடிய உன் வராகியம்மா நான் இருக்கும்போது அவர் இதை சொல்லிவிட்டார், இவர் அப்படி சொல்லிவிட்டார் என வருத்தப்படாதே. உனக்கு துணையாய் நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன். ஓம் ஸ்ரீ வராகிதாய